السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணிமிக்க மேலான உலமாக்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் அட்மின் அவர்கள் தர்ஜுமா, அதாவது மல்ஃபூசாத்துடைய விஷயமாக எனக்கு ஒரு பொறுப்பு தந்தாங்க. அதாவது மல்ஃபூசாத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அந்த மல்ஃபூசாத்தை தர்ஜுமா செய்யுமாறு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இணங்க இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, தப்லீகுடைய வேலையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து கார்குன்மார்களுக்கும் ஹதரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வேலைக்கு இந்த முறையில் ஆரம்பித்த ஒருவராக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தப்லீகுடைய முறை, அந்த முறைக்கு ஆரம்ப முஅஸ்ஸிஸாக பானியாக இருக்கக்கூடியவர். அவர்கள் அப்பப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய சாத்திகளுக்கு சொன்ன சில விடயங்கள் அதுக்கு மல்ஃபூசாத் என்பதாக சொல்லப்படும். அதை ஒன்றாக சேர்த்து ஒரு கிதாபுடைய வடிவத்தை செய்து கொடுத்தவங்க ஹதரத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஹதரத் மௌலானா முஹம்மத் மன்சூர் நொமானி என்று சொல்லக்கூடியவங்க. இவங்க ஆரம்பத்தில் அல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு முதீராக இருந்திருக்கிறாங்க. மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு மல்ஃபூதாத்தையும் அப்பப்போது ஒன்று சேர்த்து அவர்கள் ஒன்று சேர்த்த நோக்கமே அதை கொண்டு தாவத்துடைய உழைப்பை செய்கிறது ரொம்ப லேசாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அதை தான் மல்ஃபூசாத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பெரியார்களுடைய மல்ஃபூசாத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மல்ஃபூசாத் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்தில் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள், அதில் சுருக்கமாக சில விடயங்களை அதை தேர்ந்து எடுத்து அதை ஒன்று சேர்க்கப்பட்டு அதை கிதாபுடைய வடிவத்தில் ஒவ்வொரு பெரியார்களுடைய மல்ஃபூசாத்துகள் இன்றைக்கு எங்களுடைய கரங்களிலே பார்க்கக்கூடியதாக நாம் காண்கின்றோம். கண்ணியமானவர்களே, அதுக்கு நம்பர்களும் விசேஷமாக மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மல்ஃபூசாத்தின் வரக்கூடிய நேரத்தில் அதில் நம்பர்களையும் ஒவ்வொரு தலையங்கத்துக்கு கீழே அப்படி நம்பர்களோடு அதை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் சில முக்கியமான மல்ஃபூசாத்துகள் அதை முன்வைக்கலாம் என்பதாக முன்வந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் முழுமையாக அல்லாஹ் இந்த விடயத்தை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு செய்ய வேண்டும். அதை நீங்கள் விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் ஆக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, 166 நம்பர் மல்ஃபூசாத்தில் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. அவர்களுடைய அந்த சொல்லையும் சொல்லி போட்டு நான் அதற்கு தர்ஜுமா செய்கின்றேன். हज़रत जी मौलाना इलियास रहमतुल्लाहि अलैहि साहिब ने बाद खुद्दाम को मुखातब करते हुए फरमाया, हज़रत मौलाना इलियास रहमतुल्लाहि अलैहि தன்னுடைய சில சாத்திகளுக்கு, வேலையை செய்யக்கூடிய ஹாதிம்களுக்கு, சாத்திகளை நோக்கி சொன்னாங்க, ஹதரத் ஃபாரூக் ஆதம், ஹதரத்
अबू उबैदा हज़रत मुआज से फरमाते थे, हज़रत फ़ारूक आज़म हज़रत अबू उबैदा और हज़रत मुआज से फरमाते थे कि मैं तुम्हारी निगरानी से मुस्तगनी बेनियाज नहीं हूँ. ஹதரத் ஃபாரூக் ஆதம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி, மேலும் முஆத் இப்னு ஜபல் அவர்களை நோக்கி சொன்னாங்க, நான் உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய பார்வையை விட்டு தேவையற்றவனாக நான் கருதக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொன்னான். அதாவது உங்களுடைய பார்வை என் மீது இருக்க வேண்டும், நான் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும், நீங்கள் எனக்கு இஸ்லாஹ் செய்ய வேண்டும், என்னை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். அந்த சரிப்படுத்துதல் என்ற அந்த விடயத்தை விட்டும் நான் தேவையற்றவனாக இல்லை. மேபி ஆப் லோகோं से यही कहता हूँ அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி போட்டுட்டு மௌலானா சொல்லுவாங்களாம் தன்னுடைய சாத்திகளிடத்தில், நானும் இதே மாதிரி தான் உங்களிடத்திலேயும் நான் சொல்கின்றேன். அதாவது என்னிடத்திலே ஏதாவது ஒரு தவறை கண்டால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்பது எப்படி ஹதரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து கொண்டும் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஏனைய சஹாபாக்கள் ஹதரத் அபு உபைதா ஹதரத் முஆத் போன்றவர்களிடத்தில் சொன்னார்களோ, நீங்க என்ன அவதானிச்சு கொண்டே கண்காணிச்சு கொண்டே இருக்க வேண்டும், அதை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை, எப்பொழுது நான் தவறு செய்கின்றனோ அதை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை சொல்லி போட்டுட்டு ஹதரத்தும் சொன்னாங்க தன்னுடைய சாத்திகளிடத்தில், நீங்களும் நானும் அதே மாதிரி தான், நானும் உங்களிடத்தில் இதைத்தான் சொல்கின்றேன். மேரே அஹ்வால் பர் நதர் ரக்கியே, என்னுடைய விடயங்கள்ல நீங்க ஒரு பார்வையை வைத்துக்கோங்க. ஜோ பாத் டோக்னே கி ஹோ து டோக்கியே, அதில் சொல்றாங்க எந்த இடத்துல தவற சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல நீங்க தவற சுட்டி காட்ட வேண்டும் என்பதாக ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சாத்திகளிடத்தில் சொல்றான். இதுக்கு இன்னொரு வார்த்தையில் சொல்றதாக இருந்தால், ஹதரத்துடைய சிந்தனை எப்பொழுதுமே மூத்த உலமாக்கள், எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உலமாக்கள், அவர்கள் எங்களை பார்வையிட்டவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஹதரத்துடைய ஒரு தூர நோக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, உலமாக்களே, எப்பொழுதெல்லாம் நாம் எங்களுக்கு மேல ஒருவர் எங்களை அவதானித்து கொண்டு இருப்பார் என்பதாக நாம் அந்த சிந்தனையோடு இருப்போமோ, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோமோ, அப்பொழுது நாம் சரியான பாதையில் இருப்போம் என்றது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் அந்த கம்பெனியில் பல வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவர்களை அவதானிக்கிறதுக்கு அந்த கம்பெனி பிரான்ச் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த பிரான்ச் மேனேஜரை அவதானிக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒருத்தர் இருப்பார், அவருக்கு மேலே அவரை அவதானிக்கிறதுக்கு அவருக்கு மேலே இருப்பார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் அவருக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே அவர்களுடைய அவதானிப்புடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரவருடைய வேலையை சரியான முறையில் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய தர்த்தீபாக இருக்கிறது. சஹாபாக்களும் இதை தான் விரும்பினாங்க. சஹாபாக்களும் இதே மாதிரி ஒரு தர்பியத்தில் தான் அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க, வளர்க்கப்பட்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பெரியார்களுடைய அவதானிப்புடன், எங்களுடைய பெரியார்களுடைய தர்பியத்தோட, எங்களுடைய பெரியார்களுடைய வழிகாட்டுதல்ல நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நேரான இந்த தாவத்துடைய இந்த உழைப்பை, இந்த கண்ணியமான உழைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வார். எனவே நாம் அனைவர்களும் எங்களுடைய பெரியார்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க நாம் எங்களை ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா.